இந்த பெருமாள் பக்திங்கிறது எல்லாருக்கும் வந்துடுறது. மற்ற சாமி பக்தி சீக்கிரம் வந்துடும், எல்லாருக்குமே வந்துடும். ஆனா பெருமாள் மேல பக்திங்கிறது சொல்லி கொடுத்தாலும் வராது. ஏன்னா சாத்வீக குணம் உள்ளவங்களுக்கு தான் அந்த பக்தி வரும். ஒருத்தன் பெருமாளை கும்பிடுறான்னு சொன்னாலே அவனுக்கு ப்ரொமோஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவன் பல ஜென்மங்களை தாண்டி இங்க வந்துட்டான், அதனால அவனுக்கு பெருமாள் பக்தி வந்துச்சு. இனிமே அவன் கீழே போக மாட்டான், இனியே அவன் உருப்பிடுவான், மேலதான் வந்துடுவான், கீழே போக மாட்டான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால சாதுக்களால் பூஜிக்கப்படுகிறவன் இந்த பெருமாளை அனைவரும் கும்பிட முடியாது, கும்பிட மாட்டாங்க. கோவில் கட்டினாலும் கும்பிட மாட்டான். யாருக்கு அதை வணங்கணும்னு தோணும்னா பக்குவப்பட்டவங்களுக்கு தான் தோணும், சத்துவகுணம் உள்ளவர்களுக்கு தான் தோணும். எனவே சாதுக்களால் பூஜிக்கப்படுகிறவன். இந்த பெருமாள் பக்திங்கிறது எல்லாருக்கும் வந்துடுறது. மற்ற சாமி பக்தி சீக்கிரம் வந்துடும், எல்லாருக்குமே வந்துடும். ஆனா பெருமாள் மேல பக்திங்கிறது சொல்லி கொடுத்தாலும் வராது. ஏன்னா சாத்வீக குணம் உள்ளவங்களுக்கு தான் அந்த பக்தி வரும். ஒருத்தன் பெருமாளை கும்பிடுறான்னு சொன்னாலே அவனுக்கு ப்ரொமோஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவன் பல ஜென்மங்களை தாண்டி இங்க வந்துட்டான், அதனால அவனுக்கு பெருமாள் பக்தி வந்துச்சு. இனிமே அவன் கீழே போக மாட்டான், இனியே அவன் உருப்பிடுவான், மேலதான் வந்துடுவான், கீழே போக மாட்டான் அப்படின்னு